மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இந்த காணொளியில் உங்களோடு இணைவது உங்கள் தமிழாசிரியை. நம்ம இப்போ 7ஆம் வகுப்பு தமிழ் பாட வேலையில் இருக்கிறோம். நம்ம இப்போ பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இயல் 3 கற்கண்டு. கற்கண்டு அப்படிங்கிறது என்ன? இலக்கண பகுதி. அதில் நம்ம இப்போ பார்க்கக்கூடியது என்னென்னா வழக்கு. வழக்குன்னு சொன்னோன்னா நமக்கு தெரியும். என்ன சொல்லுவீங்க வழக்கு அப்படின்னு சொன்னால்? வழக்குன்னா நம்ம எதை சொல்லுவோம்? கோர்ட்டில் எல்லாம் நம்ம போடுற கேஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை தானே சொல்கிறோம். அது இல்லை, இப்போ இலக்கணத்தில் வழக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். நம்ம பேசக்கூடிய பேச்சிலும் எழுத்திலும் நம்ம சொற்களை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதைத்தான் வழக்கு அப்படிங்கிறாங்க. நம் முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்தி வருகிறோம். நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ, இப்போ அது ஒரு மரத்தை பார்த்து மரம்னு சொன்னாங்க, பேனா பார்த்து பேனா, புத்தகத்தை பார்த்து புத்தகம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருப்பாங்க. நம்ம அதை அப்படியே பின்பற்றி நம்மளும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அவ்வாறே பயன்படுத்தி வருகிறோம். இவ்வாறு பயன்படுத்தக்கூடிய முறையைத்தான் வழக்கு அப்படிங்கிறோம். காலங்காலமாக அவங்க எல்லாம் எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அதையும் நம்மளே பயன்படுத்துகிறோம். அதைத்தான் வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா, இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. சரிங்களா? இப்போ இயல்பு வழக்குனா என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு எனப்படும். நம்ம ஒரு சொல்ல அதுக்கே உண்டான பொருள் என்ன சொல்லோ அதை அப்படியே நம்ம இது பண்ணுறோம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மரம் அப்படின்னா மரம்ன்றோம், பேனானா பேனாங்கிறோம், நாற்காலினா நாற்காலி, மின்விசிறினா மின்விசிறி, கரும்பலகை. இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு என்ன உரிய பெயரோ அதை அப்படியே நம்மளும் என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். அப்படி சொல்கிறதுக்கு பேர் தான் அது இயல்பு வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த இயல்பு வழக்கு 3 வகைப்படும். என்னென்ன? இலக்கணமுடையது, இலக்கண போலி, மறு அப்படின்னு 3 வகைப்படும். இப்போ இந்த 3ஐயும் ஒன்றா பார்க்கலாமா? வாங்க. இலக்கணம் உடையது. இலக்கணமுடையது அப்படின்னா என்ன? நிலம், மரம், வான் இதெல்லாம் பாருங்க, இலக்கண நெறி மாறாமல் அப்படியே வந்திருக்குது. நம்ம இலக்கண முறைப்படி கரெக்டாக வந்திருக்கிறதுனால நம்ம இது அப்படியே நம்மளும் சொல்கிறோம். ஏதாவது இதை நிலத்தை நிலம் இல்லாமல் வேறு ஏதாவது நம்ம மாற்றி சொல்கிறோமா? கிடையாது. அது அப்படியே சொல்கிறதுனால அது இலக்கணம் உடையது. சரிங்களா? அடுத்தது இலக்கண போலி. போலி அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம அடுத்த இதுலேயே அடுத்த இலக்கணமாக நம்ம என்ன பார்க்குறோன்னா போலி குறித்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ போலின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லுமா? ஒரு இது ஒரே மாதிரி இருக்கும் பொருள், ஆனால் மாறுபடாது. அதுக்கு பதிலாக வேற ஒரு சொற்களை நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? இப்போ இந்த இலக்கண போலின்னா என்னன்னு பாருங்கள். இல்லத்தின் முன்பகுதியை இல் முன் என குறிக்க வேண்டும். சரியா? அதாவது இலக்கண முறைப்படி இல்லைனாலும் அதை இலக்கண முறைப்படி இருக்கிறது மாதிரி நம்ம மாற்றி அமைச்சுக்கிறோம். அப்படி வர்றதுக்கு பேர் தான் போலி. இதுக்கு பதிலாக அது டூப்ளிகேட்டு. இது ஆனால் பொருள் ஒன்று தான். அதை பாருங்கள். இல் முன், இல்லம் அப்படின்னா என்ன? வீடு. வீட்டினுடைய முன்பகுதியை என்னன்னு சொல்லணும்னா இல் முன் அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் இலக்கண முறைப்படி கரெக்டு. ஆனால் நம்ம முன்னோர்கள் அதை எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா முன்றில் அப்படின்னு மாற்றி சொல்லிட்டாங்க. அதை முன்னாடி போட்டு இல்லை பின்னாடி போட்டு முன்றில்னு மாற்றி வழங்கினாங்க. நம்மளும் என்ன பண்ணிட்டோம்? அவங்க சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணி சொல்லிட்டு வர்றோம். சரிங்களா? இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிட்டாலும் அதை என்ன பண்ணுறாங்க? இலக்கணம் உடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சொற்களுக்கு பேர் தான் இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களுடைய முன்பின் பகுதிகள் தான் இடம் மாறி வருவதை குறிக்கும். இப்போ நம்ம சொன்னோம்ல, இல் முன் அப்படிங்கிறது முன்றில் மாதிரி வந்தது பார்த்தீங்களா? அதைத்தான் இலக்கண போலியை முன் பின்னாக தொக்க போலி அப்படின்றாங்க. முன்னாடி இருக்கிறது பின்னாடி வர்றதுனால இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா முன் பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேறு வேறு உதாரணங்கள் பார்க்கலாம். நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம் பார்த்தீங்களா? முன்றில் இல் முன் பார்த்தோம்ல. இப்போ பாருங்கள். புறநகர்,
புறநகர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நகர்ப்புறம் அப்படிங்கிறது புறநகர். கால்வாய், கால்வாய் என்னது? வாய்க்கால். இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா? கால்வாயாக தான் இருக்கிறது வாய்க்கால் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து தசை, தசை அப்படிங்கிறத தான் நம்ம என்னன்றோம்? சதை சொல்கிறோமா? கடைக்கண், கண் கடை, கண்ணோட கடை ஓர விழி அந்த கடைசியில் இருக்கக்கூடிய அந்த இதை சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து கடைக்கண் பார்வை அப்படின்னா கண் கடை அப்படின்னு சொல்லாமல் கடைக்கண் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தைகள் முன்ன பின்ன மாறி வர்றது தான் முன்பின் தொக்க போலி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இலக்கண போலி. மாணவர்களே, இப்போ வந்து இயல்பு வழக்கில் 3 பார்த்தோம். 3 சொன்னோம். என்னென்ன சொன்னோம்? இலக்கணமுடையது, இலக்கண போலி. அடுத்தது என்ன அப்படின்னா மறு. 3வது என்னது? மறு. மறு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம உடனே நமக்கு மறுன்னு சொன்னோடனே நமக்கு நினைவுக்கு வர்றது என்னது? நம்ம உடம்புல எங்கேயாவது பருவூர் மாதிரி இருக்கிறத தான் நம்ம மறுன்னு சொல்கிறோம். அது கிடையாது. இங்கே மறு அப்படின்னு சொன்னால் மயங்கி மாறி வர்றது, சிதைந்து பிறழ்ந்து வர்றதைத்தான் மாறி. இதுக்கு பதிலாக இது மாறி வருது. எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? வாங்க. எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவதில்லை. நம்ம எல்லா சொல்லையும் எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம்? முழுமையாக பயன்படுத்துறது கிடையாது. சரிங்களா? அதை என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் நம்ம மாற்றி அமைச்சு சொல்கிறோம். இப்படி இலக்கண நெறியிலிருந்து சிதைந்து வழங்கும் சொற்களைத்தான் மறு அப்படின்னு சொல்கிறோம். உதாரணம் பாருங்கள். தஞ்சாவூர். தஞ்சாவூர் அப்படிங்கிற ஊரை நம்ம என்ன பண்ணுறோம்? தஞ்சை அப்படின்னு சுருக்கிக்கிட்டோம். அப்படி சுருக்கினா இப்போ இதே தான் வழக்கத்தில் வருது. திருநெல்வேலி அப்படிங்கிறத நெல்லை அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம பகுதியில் இருக்கிறத சொல்லுங்கள். கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கோபி அப்படின்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி அதை என்ன பண்ணுறாங்க? முழு இதுவாக இருக்கக்கூடியதை நம்ம என்ன முழுமையான வடிவத்தை நம்ம சொல்லாமல் அதை என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் சுருக்கி நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படி மாற்றி பயன்படுத்துறதுக்கு பேர் தான் மறு அப்படின்னு பேர். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது இயல்பு வழக்கு பார்த்தோமா? இப்போ பார்க்கக்கூடியது என்னென்னா தகுதி வழக்கு. தகுதி வழக்குனா இயல்பு வழக்குன்னும் போது நம்ம என்ன சொன்னால் இயல்பாக வர்றதை நம்ம அப்படியே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ தகுதி வழக்குனா என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள். ஏதேனும் ஒரு காரணத்தினால பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை நம்ம ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அடுத்தவங்க கிட்ட வந்து சொல்கிறதுக்கு நம்ம யோசிப்போம், கூச்சப்படுவோம். அப்படி படும் பொழுது அதுக்கு வேறு சொற்களால் குறிப்பிடுவது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்? வேறு ஒரு கோட் வேர்டு மாதிரி வச்சு வேறு சொற்களால் குறிப்பிடுவது. அதுதான் வந்து தகுதி வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இயல்பு வழக்கு வந்து 3 வகை சொன்னோம் பார்த்தீங்களா? அதே வழக்குனா 2, அது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. அந்த இயல்பு வழக்கு 3 வகைப்படும் பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தகுதி வழக்கும் 3 வகைப்படும். என்னென்ன? இடக்கரடக்கல், மங்களம், குழு குறி அப்படின்னு இந்த 3 வகை. பார்க்கவே வித்தியாசமாக இருக்குதா? இடக்கரடக்கல், மங்களம், குழு குறி. வாங்க மாணவர்களே, அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். இடக்கர் அடக்கர் அப்படின்னா என்னன்னா, பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியான வேறு சொற்களால் கூறுவது. அடுத்தவங்க கிட்ட சொல்லும் பொழுது வெளிப்படையாக ஓப்பனாக சொல்ல முடியாத ஒரு இதை என்ன பண்ணுறோம்? அதுக்கு வேறு தகுதியான வேறு சொற்களால் நம்ம கூறுறோம். அப்படி கூறுவதற்கு பேர் தான் இடக்கர் அடக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணம் பாருங்கள். கால் கழுவி வந்தான். சரிங்களா? அப்போ இப்போ வந்து மலம் போயிட்டு வருவாங்க, டாய்லெட் போயிட்டு வந்தால் நம்ம அப்படி சொல்லாமல் என்ன பண்ணுறாங்க? கால் கழுவி வந்தான் அப்படின்னு வேறு ஒரு வார்த்தை தகுதியான வேறு சொற்களை சொல்கிறது. அதே மாதிரி குழந்தை வெளியே போய்விட்டது, அதை மலம் கழித்து விட்டதுன்னு சொல்கிறதுக்கு சங்கடப்பட்டு என்ன பண்ணுறாங்க? குழந்தை வெளியே போயிருச்சு, டாய்லெட் போயிடுச்சுங்கிறத அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி சிறுநீர் கழித்து வந்தான்றதை சொல்லிட்டு ஒன்றுக்கு போய் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை என்ன பண்ணுறாங்க? வேறு ஒரு சொற்களால் கூறுறதுக்கு பேர் தான் இடக்கர் அடக்கல். சரிங்களா? அடுத்தது மங்களம். மங்களம் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும்? நல்ல மங்களகரமாக இருக்கக்கூடியதை தான் மங்களம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ
இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மங்களம் அப்படின்னா மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பர். மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிக்கிறாங்க. அதுனா என்ன? இப்போ சொல்கிறதுக்கு மங்களமற்ற சொற்களை வேறு ஒரு சொற்களால் குறிப்பிடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓலை. ஓலை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு அது திருமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓலையை என்னன்னு சொல்கிறாங்க? திருமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து கருப்பு ஆடு. கருப்பு ஆடு. அப்போ ஆடு கருப்பாக இருக்குது, ஆனால் அந்த ஆடை கருப்பு ஆடுன்னு சொல்கிறது அது மங்களமாக இருக்காது. அப்படிங்கிறதுனால அதை என்னன்னு சொல்கிறாங்க? வெள்ளாடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து விளக்கை அணை. இப்போ நம்ம வீட்டில் தீபமெல்லாம் ஏற்றிருக்கோம், விளக்கு ஏற்றிருக்கிறோம். அந்த விளக்கை அணைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏற்றின விளக்கை என்ன சொல்லுவாங்க? விளக்க குளிரவை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அமங்கலமாக இருக்கக்கூடிய சொல்லையும் மங்களமாக்கி சொல்லக்கூடியதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க? மங்களம். சரிங்களா? அடுத்தது குழு குறி. மூன்றாவது என்ன அப்படின்னா குழு குறி. குழு குறி அப்படிங்கிறது ஒரு குழுவினால் ஒரு பொருளை செயலை குறிக்க தமக்கு பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் குழு குறி. இப்போ என்ன பண்ணுறோன்னா கோடு வேர்டு வச்சுக்கோ. ஒரு குழுவினருக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி. இப்போ துணிக்கடையிலலாம் என்ன பண்ணுவாங்க? அந்த துணிக்கு ரகத்துக்கு தகுந்த மாதிரி கோடு வேர்டு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த கடையில் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கெல்லாம் அதை பற்றி என்ன தெரியாது. இந்த மாதிரி இப்போ நீங்களே என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் நிக்நேம் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க சொந்த பேரை விட்டுட்டு வேறு ஏதாவது பட்ட பேர் வச்சுருப்பீங்க. அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த யார் வச்சாங்களோ அந்த வச்ச 2 பேர் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அவங்க சொல்லும்பொழுது என்ன பண்ணுறாங்க? இது உங்களுக்குரிய ஒரு கோடு வேர்டை சொல்கிறோம்ல, அதே அந்த கோடு வேர்டுக்கு பேர் தான் குழு குறி. சரிங்களா? இப்போ பொற்கொள்ளர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? நகை வேலை செய்கிறாங்கல்ல ஆசாரியர். அந்த பொற்கொள்ளர் அந்த பொண்ணை தங்கத்தை என்னன்னு சொல்கிறாங்களாம்? பரி அப்படின்னு சொல்லுவாங்களாம். சரிங்களா? அதே மாதிரி யானைப்பாகர் ஆடையை என்னன்னு சொல்கிறாங்களா? காரை அப்படின்னு அழைப்பாங்களா. இப்போ அவங்களுக்கு மட்டும்தான், அந்த பொற்கொள்ளருக்கு மட்டும்தான் பரி அப்படின்னா. நமக்கு பரின்னு சொன்னால் என்ன, ஒருத்தக்கிட்டேருந்து ஒருத்தவங்கள்ட்ட பறிச்சுட்டு போகிறதுன்னு தான் அர்த்தம் தெரியும். ஆனால் தங்கத்துக்கு இப்படி ஒரு பேர் இருக்குன்னு பொற்கொள்ளர் அவங்க அவங்க குழுவினருக்கு மட்டும் புரிகிற மாதிரி பேசக்கூடியது குழு குறி. சரிங்களா? அடுத்து இப்போ நம்ம பார்த்தது வழக்கு. வழக்கு இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு 2 வகை வழக்கு இருக்குது. அந்த இயல்பு வழக்கு இலக்கணமுடையது, இலக்கண போலி, மறு. தகுதி வழக்கு இடக்கர், அடக்கர், மங்களம், குழு குறி. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? இப்போ இந்த வழக்கு உங்களுக்கான செயல்பாடு என்ன அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை இயல்பு வழக்கு சொற்களா தகுதி வழக்கு சொற்களான்னு நீங்கள் என்ன பண்ணணும்? வகைப்படுத்தி எழுதணும். சரிங்களா? அடுத்த இலக்கணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இயல் 3லேயே இருக்கக்கூடிய இலக்கணம் என்ன அப்படின்னா போலி. இப்போ இதான் நம்ம இலக்கண போலி பார்த்தோம் பார்த்தீங்களா? நம்ம போலின்னு சொன்னாலே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டூப்ளிகேட்டுன்னு நீங்கள் சொல்லுவோமோல, அது என்ன அப்படின்னு பாருங்கள். அறம் செய்ய விரும்பு. இது ஔவையாருடைய வாக்கு. அதே இது அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிறது திருக்குறள் அதிகாரங்களில் 1. இத்தொடர்களில் அரண், அறம் இந்த 2 சொற்களையும் ஒரு எழுத்து மாறியுள்ளது. ஆனால் என்ன மாறல? பொருள் மாறுபடவில்லை. சரியா? இப்போ அறம், அரண் 2க்கும் பொருள் ஒன்று தான், ஆனால் எழுத்து மட்டும் மாறி இருக்குது. அவ்வாறு என்ன பண்ணுறாங்க? ஒரு சொல்லில் முதல்லையோ இடையிலையோ இறுதியிலையோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம்பெற்று அதே பொருளை தர்றதுக்கு பேர் தான் போலி அப்படின்னு சொல்கிறாங்க. போலி என்னும் சொல்ல என்ன பொருள் அப்படின்னா போல இருத்தல், டூப்ளிகேட். அதே மாதிரி டிட்டோ ஒரே மாதிரி, ஆனால் அது ஒரிஜினல் கிடையாது, அது டூப்ளிகேட். சரிங்களா? போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. போலி 3 வகைப்படும். போலி 3 வகைப்படும். அது என்னென்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு 3 வகையான போலிகள் இருக்குது. சரியா? என்னென்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதற்போலினா என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். முதற்போலி பாருங்க. பசல். பசல் அப்படின்ற பா என்ன ஆகுது? பாக்கு பதிலாக பைசல் அப்படின்னு
மாறுது. சரிங்களா? அடுத்து மஞ்சு மா, அது எப்படி மைஞ்சு அப்படின்னு இருக்குது. மயல் மையல் மயல் மையல் அப்படின்னா மயில். மயில் அப்படிங்கிறது என்ன ஆகுது, மையல் அப்படிங்கிறதா மாறுது. இப்போ முதல் எழுத்து அப்படியே வந்து வேறொரு எழுத்தாக மாறி வந்தாலும் அது என்ன பண்ணலை, பொருள் மாறலை. இப்போ நம்ம குடம், சரிங்களா, குடம் அப்படிங்கிறது தான் கரெக்டு, கூடையும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அம்மா எதாவது சொன்னாங்கன்னா தண்ணி வருது குடத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி கோ சொல்லுவாங்க. அப்போ கூக்கு பதிலாக நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், கோ பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்தினாலும் பொருள் மாறுபடவில்லை. குடை கொடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு எழுத்துக்கு பதிலாக, அதான் முதல் எழுத்தில் கூ இருக்கணும், அந்த கூக்கு பதிலாக வேற எழுத்து கோ வந்திருக்குது. ஸோ அப்போ ஒரு எழுத்தில் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருளை, அதுதான் முக்கியமானது, பொருள் மாறக்கூடாது. சரிங்களா? எழுத்து மட்டும்தான் மாறும், பொருள் மாறக்கூடாது. அதே பொருளை தருவது முதற் போலி ஆகும். சரிங்களா? அடுத்து இப்போ இது வந்து முதல் எழுத்து மாறி வந்தனால முதற் போலிங்கிறோம். அப்போ இடைப்போலினா என்னவா இருக்கும், அடுத்து இடையில் இருக்கக்கூடிய எழுத்து மாறி வரக்கூடியது. சரிங்களா? அமைச்சு அமைச்சு மா வந்து என்னது மையா மாறுச்சு, அமைச்சு. இளஞ்சி அப்படிங்கிறது இளைஞ்சி. அரையர் அப்படிங்கிறது அரையர். ஆகிய சொற்களில் இடையில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. அமைச்சுத்தா அப்படிங்கிறது அமைத்துத்தா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம்ல, பொருள் ஒன்று தான். நம்ம வந்து அமைச்சர் அப்படின்னு மை சொல்ல மாட்டோம், அம்மா சொல்லுவோம், அமைச்சர் வந்தார் அப்படி தான் உள்ளதை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பொருள் எழுத்து மட்டும்தான் மாறும், பொருள் மாறுபடாது. இப்போ மூன்று அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், மூன்றுன்னு சொல்கிறோமா, மூணு அப்படின்வோம். ஒன்று அப்படிங்கிறத ஒன்று, நான்கு அப்படிங்கிறத நாலு அப்படிலாம் நம்ம ஆனால் எழுத்து மாறுது, ஆனால் பொருள் மாறுபடவில்லை. ஒன்று ஓ இன்று அப்படிங்கிறத ஓ இன்னு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஈற்றெழுத்தில் வந்து என்ன ஆகுது, நூ ரூ, ரூக்கு பதிலாக நூ வருது, ஆனால் பொருள் மாறுபடுதா, கிடையாது. அப்படி மாறுபடாமல் வரக்கூடிய எழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாமல் வரக்கூடியதுக்கு பேர் தான் போலி. சரியா? இப்போ பாருங்கள், இதில் இடையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து மாறி வந்திருக்குது. அப்படி வரக்கூடியது வந்து என்னன்னா இடைப்போலி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து கடைப்போலி. கடைப்போலி அப்படிங்கிறது என்ன, ஈற்றெழுத்து கடைசி எழுத்து. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஔவையார் சொன்னது அரண் அகம் பார்த்தோம் பார்த்தீங்களா, திருவள்ளுவர் சொன்னது அதே மாதிரி தான். அகம், அகம் அப்படிங்கிறது இம்மு வரணும், அதுக்கு பதிலாக என்ன வந்திருக்குது, நகர ஒற்று. மகர ஒற்றுக்கு பதிலாக நகர ஒற்று, அகன் அப்படின்னு. நிலம் அப்படிங்கிறத நிலன், முகம் அப்படிங்கிறது முகன், பந்தல் அப்படிங்கிறது பந்தர், சாம்பல் அப்படிங்கிறது சாம்பர். ஆகிய சொற்களில் இறுதியில் உள்ள எழுத்து மாறி இருக்குது, ஆனாலும் பொருள் மாறவில்லை. இவ்வாறு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு சொல் அமைந்து அதே பொருளை தருவது கடைப்போலி ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம 1 2 3 சொன்னோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து என்ன மாதிரியான போலி, முதல் எழுத்தா, முதற் போலியா, இடைப்போலியா, கடைப்போலியா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதுங்க. சரி, இப்போ 3 வகை போலி பார்த்தோம் பார்த்தீங்களா. இப்போ இப்போ நம்ம 1 2 3 4 சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ 5 அப்படிங்கக்கூடிய வார்த்தையை சொல்லுங்க. நம்ம 5 அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோமா, என்னன்னு சொல்லுவோம், 5 அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ இது என்ன போலி, முதற் போலியா, இடைப்போலியா, கடைப்போலியா? இப்போ வாங்க அது என்ன பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே அக்ரிணை பெயர்களில் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நம்ம இப்போ சொன்னோம்ல அகன் அகம், மகர எழுத்துக்கு பதிலாக நகரம் வரக்கூடியது கடைப்போலி. அதே மாதிரி லாவுக்கு பதிலாக பந்தலுக்கு பந்தர் அப்படின்னு வந்திருக்குது. சரிங்களா? இப்போ இந்த மூவகை போலி பார்த்தோம்ல, மூவகை போலிக்கு அப்புறம் முற்றுப்போலின்னு ஒன்று இருக்குது. அது என்ன முற்றுப்போலி அப்படின்னா, இந்த மூவகை போலி இல்லாமல் வேறொரு போலி என்னென்னா முற்றுப்போலி. ஏன் அப்படின்னா,
இப்போ ஒரு சொல்லில் இயல்பா நம்ம என்ன சொன்னோம்? முதல் எழுத்து மாறி வந்தால் முதற்போலி, இடை எழுத்து மாறி வந்தால் இடைப்போலி, கடைசி எழுத்து மாறி வந்தால் கடைப்போலின்னு சொன்னோம்ல. ஆனால் இங்கே பாருங்க, எல்லா எழுத்துமே மாறி வந்திருக்குது. அப்போ 3 எழுத்துமே மாறி வந்ததுன்னா அது என்னன்னு சொல்ல, இப்போ பாருங்க, நம்ம 5 சொன்னோம்ல, 5 எழுதும் பொழுது எழுத்துல என்னது 5 தான் வரணும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? 5 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 5ன்னு சொன்னோம்போது முதல் எழுத்து, இடை எழுத்து, கடை எழுத்து 3மே மாறி வந்திருக்குது. அப்படி வரக்கூடியது வேறுபட்டிருக்குது. 3 எழுத்து வேறுபட்டாலும் பொருள் மாறி இருக்குதா? 5 ரூபா கொடு, 5 காசு கொடு அப்படின்னு நம்ம 5ன்னு தான் சொல்கிறோம். 5 பழம் கொடு அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணுறோம்? பொருள் மாறவில்லை, எழுத்து மட்டும்தான் மாறி இருக்குது. இப்படி எழுத்துக்கள் மாறுபட்டாலும் பொருள் மாறுபடாமல் இருக்கிறது தான் போலின்னு சொன்னோம்ல. இப்போ 3 எழுத்துமே மாறி வந்ததுனால இதை என்னன்னு சொல்கிறோன்னா முற்றுப்போலி. இது என்னன்னு சொல்கிறோம்? முற்றுப்போலி. சரிங்களா மாணவர்களே? இப்போ இது வரைக்கும் நம்ம வழக்கு பார்த்தோம், போலி பார்த்தோம். வழக்குக்கான செயல்பாடுகள் கொடுத்துட்டேன். இது இப்போ போலிக்கான உங்களுக்கான வினாக்கள். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? குறிப்பேட்டில் குறித்து வச்சுட்டு, இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வழக்கு போலி 2க்குமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பல்விடை வினா MCQ மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு 20 வினாக்களாவது நீங்களாக தயார் பண்ணினீங்கன்னா தான் அப்போ வரி வரியாக உங்களால் படித்து வினாக்களை எடுக்க முடியும். சரிங்களா? வினாக்கள் பாருங்கள். போலி என்றால் என்ன? போலி எத்தனை வகைப்படும்? அவை யாவை? முற்றுப்போலியை எடுத்துக்காட்டு தந்து விளக்குக. கடைப்போலிக்கு 3 எடுத்துக்காட்டுகள் தருக. மயல் மையல் அப்படிங்கிறது எவ்வகை போலி? இந்த வினாக்களுக்கான விடைகளை எழுதிட்டு இந்த இலக்கண பகுதியை நீங்கள் பாடநூலிருந்து முழுமையாக என்ன பண்ணுங்கள்? தெரிஞ்சு அதிலிருந்து ஒரு 20 வினாக்களை நீங்களாக தயார் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்த காணொளியில் உங்களுடன் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி மாணவர்களே.